ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு படம் தான் இது. ஆனால் தமிழ் டப்பிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இங்கிலீஷ்லேயே பார்க்குறது பெட்டர். இன்னும் நிறைய என்னென்னா, படம் பியூர்லி 18+, 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி சொல்கிறது, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிட் இருக்கும் படத்தில். கண்டிப்பாக ட்ரக்ஸு, பொண்ணுங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது படத்தில். 18+ சமாச்சாரம் இருக்குது. ஆனால் இது ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி படம். படத்தோட பேர் என்னென்னா வுல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட். இந்த வால் ஸ்ட்ரீட்டில் புரோக்கர் வேலை பார்க்குறது தான் ஹீரோவோட வேலை இந்த படத்தில். அதுக்கப்புறம் எப்படி புரோக்கர் வேலை பார்த்து சம்பாதிச்சாருன்னு தான் படம். மொத்த கதையுமே அப்படி தான் போகும். ஜார்டன் பெல்ஃபோர்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட ரியல் லைஃப்பை சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் இது. நான் ஒரு 3 வாட்டி படத்தை முழுசாக பார்த்துருப்பேன். 3 மணி நேரம் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். படம் சுத்தமாக போர் அடிக்காது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது அப்சல்யூட் சினிமா. அதாவது மார்ட்டின் ஸ்கார்செஸே தெரியும்ல, தாத்தா. இப்போ கூட அவ்வளோ நல்ல படமாக எடுத்துகிட்ருக்காரு. 70 வயசில் என்னமோ எடுத்தாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. படம் வர்த்துங்க, கண்டிப்பாக படம் வர்த்து. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டேன். நீங்கள் நிறைய பேர் நிறைய படத்தை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு 18+ஆகவும் நம்மளை உள்ளுக்குள்ளே இறங்குற மாதிரி படம்லாம் இருக்காது இல்லை மேக்ஸிமமாக. ஆனால் இந்த படத்தில் அப்படியே எல்லாமே இருக்குது. படத்தில் 18+ என்ன வேணுமோ இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிறதுக்காக ஸ்பீட் பேஸாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே அப்படி ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பீடாக தான் போகுது படம். அதில் அந்த ஃபெராரி காரு, அப்புறம் ஹீரோயின் மார்கெட் ரோபியா, ஆமாம் அவங்க தான் நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் ஹீரோ லியோனார்டோ டிகாப்ரியோ. ஐயோ நடிப்பு இருக்கு, நடிப்பு. ஆஸ்காரே கிடச்சிருக்க வேண்டியது, கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிடைக்கவே இல்லை ஆஸ்கார் இந்த படத்துக்கு அவருக்கு. ஆனால் பக்கா படங்க இதெல்லாம் தான் படம். அப்சல்யூட் சினிமான்னு சொல்கிறது சும்மா கிடையாது. நம்ம படத்தை பார்க்கும்போது இந்த ஆரம்ப சீன்லேயே ஹூக் பண்ணி உட்கார வைக்கிறாங்கல்ல, அதான் ஒரு சினிமா. அதாவது ஆரம்ப சீனில் அந்த படத்தில் என்ன நடக்கும்னா, அந்த சிங்கமாக புலியா ஏதோ ஒன்று உள்ளே வரும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே. ஓகேவா? ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது பேக்ரவுண்டில் இருக்கிற மனுஷங்களை தான் அவங்க கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிங்கத்தை ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. சிங்கத்தை உண்மையிலேயே அதுக்குள்ளே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நடக்க விட்ருக்காங்க. 2013 வந்த படம் இது. லியோவோட ஆக்டிங்கு, அவரோட அந்த ஸ்பீச், அந்த மைக்கில் பேசுகிறது தான். படத்தில் சண்டைன்னு அவ்வளோவா இருக்காது. 1-2 சண்டை இருக்குது தான். ஆனால் அந்த அளவுக்கு ஃபுல்லாக படம் முழுக்க சண்டை தான் சார், நீங்கள் சண்டை தான் சார் போடுறீங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. படம் முழுக்க ஒரு மாதிரி ஸ்பீடன் மேலே போய் அதுக்கப்புறம் கதை கம்மியாகும், அப்புறம் மேலே போகும், அப்புறம் கம்மியாகும், அப்புறம் கடைசியில் வருது. அப்படியே ஒரு ஆர்க்கு போகும். ஆனால் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால நம்ம பெருசாக எதிர்பார்த்துட முடியாதுன்னாலும், இந்த படத்தில் நம்ம என்னென்ன எதிர்பார்த்துருக்கோமோ அதெல்லாமே இருக்கும். நம்ம என்னென்ன வேணுமோ நமக்கு. அதாவது இந்த மாதிரி படம் எதுக்காக, இந்த ஸ்டாக் மார்க்கெட் படங்கிறத எதுக்காக நம்ம பார்க்க வரோமாமா, அதெல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அது எனக்கு பெருசாக தோணுச்சு. ஆனால் படம் பார்த்தேன்னா ஏதோ படம் எவனோ ஒருத்தன் சஜஸ்ட் பண்ணுறான். எனக்கு என்ன மாதிரி, நான் இப்போது ஒருத்தனுக்கு உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன் இந்த படத்தை. எனக்கு இன்னொருத்தன் சொல்லி தந்தான். சரி, அவன் சொல்லித்தரான்னு சொல்லி நான் படத்தை பார்த்தேன். இல்லை, நான் யாரும் சொல்லாமல் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், லியோனார்டோ டிகாப்ரியோ சர்ச் பண்ணேன். டைட்டானிக் பார்த்தேன்ல, அதனால். அதுக்கப்புறம் டிஜாங்கோவும் பார்த்துருந்தேன். அதனால் அவரோட படம் என்னென்னு சர்ச் பண்ணப்போ வுல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் வந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த கிளாஸ் ஒன்று இது பண்ணுவார்ல, தூக்கி போட்டு அந்த பணத்தை அந்த FBI-காரங்கிட்ட, அந்த சீன், அந்த ஒரு போஸ்டர் பார்த்து சரி படத்தை பார்த்துடலாம் என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தது. படம் எனக்கு அங்கேயே கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வெறித்தனமான ஒரு படமாக இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச்சு. லியோனார்டோ டிகாப்ரியோவும் பார்க்கலாம். லியோன்னு சொல்லிக்கிறேன் அவரை, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபுல் நேம் அவ்வளோ வராது வாயில். லியோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, படத்தோடு தானே பார்க்க போகிறோம். நம்ம ஒரு மாதிரி போவோம்னு சொல்லி போனது. நான் படம் பார்த்தது, அதுக்கப்புறம் தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. படம் எங்கே எனக்கு ஹூக் அதிகமாகச்சுன்னா அதெல்லாம் சரியாக தெரியலப்பா. ஆரம்பத்துலேயே அந்த அழுகுறது, அந்த வால் சீட்டுக்குள்ளே வர்றது, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஐயோ, ஆஃபீஸ்னா அப்படி காட்டியிருந்தாங்க. அந்த ஃபோனெல்லாம் வரும்போது ஓடுறாங்க, பறக்குறாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க. ஒரு மாதிரி வைபாக இருந்துச்சு. லியோனார்டோ ஆக்டிங்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். வர்த்தான ஒரு படம். நான் மிஸ் பண்ணேன். முதல்ல ஒரு 2 நாள் இந்த படமாக பார்க்கணுன்னு சொல்லி நான் விட்டேன். ட்ரெய்லர் பார்த்தேன், ஓகே இந்த படம்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டது தான்.
அதுக்கப்புறம் தான் சரி பார்ப்போம் படத்தைன்னு சொல்லி வேறு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்த்தது தான் இந்த படம். மற்றபடி நான் பார்த்தே ஆகணும்ப்பா, இந்த 3 மணி நேரம் படத்தை உட்காந்து ஒரு நாள் பார்த்தே ஆகணும்னு சொல்லிலாம் பார்க்கல. போர் அடிக்குது, ஏதோ படம் எதுவும் இல்லை, இவர் லியோ வேறு நடிச்சிருக்காருன்னு சொல்லி போட்டு வச்சு பார்த்தேன். படம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலேயே படம் எதிர்பார்த்ததை விட என்ன சாட்டிஸ்ஃபைங் பண்ணிச்சு. அந்த பிட்டெல்லாம் கட் பண்ணால் கூட அந்தளவுக்கு கேவலமாக கொண்டு போகல, அது ஒரு அளவுக்கு வச்சுருந்தாங்க. இந்த உண்மையிலேயே இப்படி ஒருத்தர் இருந்திருக்கான்னு சொல்லும்போது தான் எனக்கு ஆச்சரியம். அது அந்த படம் பார்க்கும்போது கூட எனக்கு தெரில உண்மையாக இந்த மாதிரி யாராச்சும் இருந்திருப்பாங்களான்னு. ஆனால் எண்டிங்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒருத்தன் ஜோர்டன் பெல்ஃபோர்ட்னு ஒருத்தன் இருந்திருக்கான் இப்படி. அது தெரிஞ்சப்போ தூக்கி வாரி போட்டுருச்சு. நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்கடா படத்தை வச்சு. அதுவும் மார்டின் ஸ்கார்செஸியோட நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். வுல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட், கேங்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்புறம் இந்த குட்ஃபெலாக்ஸு, டாக்ஸி டிரைவரு, ஐரிஷ் மேனு, இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கேன். இப்போ கூட கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் வந்துச்சு. ஆமாம், கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூனு அது பார்க்கணுன்னு இருக்கேன், பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அதுவும் லியோ தான். சரி, எனக்கு பார்க்கணும் அவ்வளோதான். எனக்கு இந்த லியோ, மார்டின் ஸ்கார்செஸி, ஏவியேட்டர் இவங்க 2 பேரும் தான் நடிச்சிருப்பாங்க. அது கூட நல்லாயிருக்கும், டைம் இருந்தால் பாருங்கள். ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன், கொஞ்ச நாளில் ஃபுல்லாக ரிவ்யூ வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய படம் வரும் போகும். ஆனால் இந்த வுல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் மாதிரி இப்போ ஒரு படம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஹைப்டாக தான் இருக்கேன். இந்த கிறிஸ் எவான்ஸ் நடிக்க போகிறது கேப்டன் அமெரிக்கா. நானும் என்ன தான் பண்ணுறது, படம் போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். நான் எனக்கு தோணலை இங்கே முடிவு இருக்கும், ஏதோ சண்டை பெருசாக வரும் அந்த மாதிரியெல்லாம் நினச்சி தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இது போதும். அந்த பணத்தை ஏர்போர்ட்டில் கொண்டு போகணுன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அந்த பொண்ணுக்கு இடுப்புலலாம் கிட்டே எனக்கு காமெடியாக இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆச்சு. அதெல்லாம் லியோனார்டோ டிகாப்ரியோ, மார்கெட் ரோபி கடைசியில் விட்டு போவாங்க. அந்த ஃபெராரி காரை வச்சு இது பண்ணுறது நல்லாயிருக்கும். அந்த ஃபெராரி காரை ஏற்றி அதில் FBI வந்து அதனால பெரிய பிரச்சனையாக வர்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவன் தப்பு பண்ணதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போய் இதாகிறதெல்லாம் ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். அவன் எப்படி புரோக்கர் வேலையும் பார்க்குறாங்கிறது நல்லாவே, அவன் பார்க்குறதே ஒரு புரோக்கர் தானே, ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி வேலை தானே, வீடு விற்கிறது அந்த வேலை எப்படி பண்ணுறாங்கன்னு நல்லாவே காட்டியிருந்தாங்க. இப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக பார்த்துருங்க. முக்கியமான ஒரு படத்தில் இதுவும் ஒன்று. நானும் நிறைய பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டோட நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக பார்த்துருங்க. அப்புறம் சோஷியல் நெட்வொர்க்னு ஒரு படம் இருக்குது, அதை பற்றி தனியாக பேச போகிறேன். ஏன்னா அது ஃபேஸ்புக் உருவாக்கின மார்க்கோட கதை. எனக்கும் அதுலேயும் என்ன சஸ்பென்ஸ்னால், நான் படம் பார்த்துட்டே இருக்கும்போது நடுவில் தான் எனக்கு தெரிஞ்சுது மார்க்குன்னு பேர் வந்துச்சு. ஏன்னா மார்க்கா, ஹீரோ பேர் மார்க்கு, முதலே சொல்லியிருப்பாங்க மார்க்குன்னு. அப்புறம் தான் எனக்கு நடுவில் தான் மார்க்கா சொல்லி போய் அந்த மார்க்கு அவரோட ஃபுல் நேம் சொல்லியிருப்பாங்க. அதில் மார்க்கு இது அப்படி போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஃபேஸ்புக் உருவாக்கினவனே அவன் தான் காட்டுச்சு. எனக்கு அப்படி தான் அதான் கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்கிறது. எனக்கு அது கூஸ் பம்ப்ஸாக தான் ஒர்க் ஆச்சு. இந்த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படம் டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், குடும்பத்தோடு பார்த்துறாதீங்க. ரொம்ப 18+. இங்கிலீஷில் மேக்ஸிமம் பார்க்குறது ரொம்பவே நல்லது. தமிழ் டப்பிங் கேவலமாக இருக்குது, ஹீரோ டப்பிங் எல்லாம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அது ஒஃபிஷியல் டப்பிங் பண்ணியிருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் ஒரு லெவலுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டப்பிங் பிடிக்கல. இங்கிலீஷில் மேக்ஸிமம் பார்க்குறது பெட்டர்னு சொல்லுவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாய்.